தங்கம் விலை ஏன் உயர்ந்துகிட்டே இருக்கு? இப்போ கூட காலையில நியூஸ்ல பாத்தீங்கன்னா 85,000 வரலாறு காணாத அளவிற்கு தங்கம் விலை உச்சத்தை தொட்டிருக்கு. இப்போ ட்ரம்ப் அவரோட டாரிஃப் எல்லா நாட்டுக்குமே வந்து டாரிஃபை நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ண எல்லா நாட்டை விட இந்தியாவுக்கு இன்னும் அதிகமாவே பண்ணிருக்காங்க. ஆமா, அது மாதிரி பண்ணும்போது எல்லா நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டாலரோட ரிசர்வை வந்து கம்மி பண்ணிட்டு கோல்டு ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ரேட் கட்லாம் வருது அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து அந்த தங்கத்தோட இன்னும் அந்த ரிசர்வை தான் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளுடைய அந்த கடந்த காலங்களில் தங்கம் விலை அதிக அளவில் குறைஞ்சிருக்கா மேம்? கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அதுக்கும் வந்து நம்ம கிட்ட பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் இருக்கு. 75லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வந்து ஏற்ற இறக்கத்தோட தான் எப்பவுமே இருந்திருக்கு. ஏறும்பொழுது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய் இந்த மாதிரி ஒரே நேரத்துல ஏறுது. ஆனா இறங்கும் போது எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நியூஸ்ன்னு போடுவாங்க செய்தி. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு உள்ள போய் நம்ம பாத்தீங்கன்னா 80 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி ரொம்ப குறைந்த அளவுல தான் அது குறைஞ்சிருக்கும். ரொம்பவும் இறங்கி இருக்கு. இப்ப 40% 25% இறங்கி இருக்கு. இது நமக்கு தெரியாததுக்கான காரணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா தங்கத்தை பாக்குறாப்லயே நம்ம வந்து சில்வரையும் நம்ம பார்க்கலாம். அது ஏன் நம்மளை பாதிக்கல அப்படின்னு கேட்டா இப்போ ஏழைகளும் தங்கம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த 9 கேரட் கோல்டு குறித்து மக்களுக்கு அதிக விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. பட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது குறைஞ்ச விலையில இருக்கு, ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு, யார் வேணா வாங்கலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா துபாயில மட்டும் ஏன் தங்க விலை குறைவா இருக்கு? டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த கோல்டோட ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் இருக்காது. ஸோ நாங்க டாக்ஸுமே ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ற ஒரு பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழியோட முக்கியத்துவமே வந்து சேமிப்பை உணர்த்துவதா தான் இருக்கும். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சேமிப்பை தங்கத்தில் முதலீடு செய்யறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது குறித்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆர்த்தி சீனிவாசன் மேம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். தங்கத்துல முதலீடு அப்படின்னும் பொழுது தங்கம் விலை வந்து இப்போ உயர்ந்துகிட்டே இருக்கேன். முதல்ல அதை நம்ம பார்ப்போம், அப்புறம் முதலீடுகள் குறித்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். தங்கம் விலை ஏன் உயர்ந்துகிட்டே இருக்கு? இப்போ கூட காலையில நியூஸ்ல பாத்தீங்கன்னா 85,000 வரலாறு காணாத அளவிற்கு தங்கம் விலை உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த விலை ஏன் இப்படி உயருது? நம்ம தங்கத்தோட விலை ஏன் உயருது அப்படின்னா இப்போ நார்மல் நம்ம ரொம்ப பழைய காலத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம ராஜாக்கள் காலத்துலலாம் தங்கம் வெள்ளி அப்படிங்கிறத காயினாவே பரிசா கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தங்கம் அப்படிங்கிறத ஒரு வணிகத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, தங்க காயின் வெள்ளி காயின் எல்லாம் வச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் ஒரு பேர் அதோட சேஃப்டி பர்பஸ் அது அவங்க எடுத்துட்டு போற விதம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அது தங்கத்தை வந்து ஒரு ரிசர்வா சேமிச்சுட்டு அதுக்கு பதிலாக இந்த ரூபாய் நோட்டுகள் நம்ம யூஸ் பண்ற அந்த காயின்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் அப்படிங்கிறாப்புல பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய நாட்டுகளோட கரன்சி அதையுமே வந்து ரிசர்வாக நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சது கவர்மெண்ட். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி, இந்த வார் வருது இல்லையா, இந்த ரஷ்யா உக்ரைன் வார், அப்புறம் வந்துட்டு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன், இந்தியா பாகிஸ்தான் வார், இதெல்லாம் கூட நடந்திருக்கு. இன்னும் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ட்ரம்ப் அவரோட டாரிஃப் எல்லா நாட்டுக்குமே வந்து டாரிஃபை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்தியாவுக்கு இன்னும் அதிகமாகவே பண்ணிருக்காங்க. ஆமாம், அது மாதிரி பண்ணும்போது எல்லா நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டாலரோட ரிசர்வ் வந்து கம்மி பண்ணிட்டு கோல்டு ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கோல்டு ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாடுலையும் நம்ம கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது தங்கத்தோட விலை அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு ரீசன், இப்போ ஏறிட்டே இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்கிறது இதுதான். இப்போ இருக்கிற அன்சர்டனிட்டி தான். இப்போ இருக்க இந்த சூழலால தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. இந்த சூழல் ஒருவேளை முடிவுக்கு வந்தா இந்த தங்கம் விலை குறையுமா, இல்லை இந்த உயர்வு இப்படியே தான் நீடிச்சுக்கிட்டே இருக்குமா? இது மாதிரி ஒரு வார் சிச்சுவேஷன்லாம் இன்னும் திரும்ப திரும்ப வந்தாலோ இல்லைன்னா இந்த ஃபெட் ரேட் கட் இப்போ நடந்தது, இன்னமும் ஒரு 2-3 ரேட் கட் இருக்கு அப்படிங்கிறாப்புல தான் நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேட் கட்லாம் வருது அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து அந்த தங்கத்தோட இன்னும் அந்த ரிசர்வை தான் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தங்கம் விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா நிறைய பேர் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஓகே, இப்போ பேப்பரை திறந்தாலே வந்து தங்கம் விலை உயர்வு அப்படின்ற நியூஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய இந்த கடந்த காலங்களில் தங்கம் விலை அதிக அளவில் குறைஞ்சிருக்கா மேம்? கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. அதுக்கும் வந்து நம்ம கிட்ட பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் இருக்கு. 75லேருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தங்கம் வந்து ஏற்ற இறக்கத்தோட தான் எப்பவுமே இருந்திருக்கு. 20%, 25%, 19%, அது வந்து லோவையும் சந்திச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக அது ஏன் நம்மளை பாதிக்கலை அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஏற்கனவே நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்னா ஒரு ஷேர் வந்து ஏறுது அப்படின்னா க்ரீன் கலர், இறங்குதுன்னா ரெட் கலர்னு நம்ம ரெகுலராக மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அது ஏறி இறங்குதுங்கிறத ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். பட் தங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இந்த ரேட்டு, அடுத்த நாள் இந்த ரேட், அந்த மாதிரி தான் இருக்கே தவிர இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டு இது ஏறிட்டே இருக்குது இறங்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரியாததுனால அந்த ஏற்றம் இறக்கம் வந்து அதிகமாக நம்மளை பாதிக்காமல் இருக்குது. பட் தங்கமும் இறங்கி இருக்கு, லோ பார்த்துருக்கு. இப்போ தங்க விலை ஏறதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஏறும்பொழுது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 1500 ரூபாய் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஏறுது. ஆனால் இறங்கும் போது எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நியூஸ்ன்னு போடுவாங்க செய்தி. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு உள்ளே போய் நம்ம பார்த்தீங்கன்னா 80 ரூபாய், 100 ரூபாய் இந்த மாதிரி ரொம்ப குறைந்த அளவில் தான் அது குறைஞ்சிருக்கும். இதற்கான காரணம் என்ன மேம்? இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே அதே மாதிரி தான். மார்க்கெட்டும் இதே மாதிரி அதுவும் ரொம்பவும் இறங்கியிருக்கு. இப்போ 40%, 25% இறங்கியிருக்கு. இது நமக்கு தெரியாததுக்கான காரணம் நம்ம அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வந்து நமக்கு யாரும் அந்த சிக்னல் போட்டு நம்ம பார்க்கறது இல்லை. பட் டெய்லி இது நீங்க சொல்றது ஒரு ஷார்ட் டேர்ம். இதையே வந்து ஒரு ரொம்ப நாள் நீங்க எடுத்து பார்த்தா தங்கத்தோட விலை எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி இருக்கு, நடுவில் அதுவுமே லோவை பார்த்துட்டு தான் இந்த அளவு வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ல நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரி சொல்றது ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஷார்ட் டேர்மா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ தங்கத்திற்கு அடுத்தபடியா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு உலோகம் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா வெள்ளி தான். அந்த வெள்ளியிலும் நம்ம முதலீடுகளுக்கான வேலைகளை செய்யலாமா, முதலீடு செய்யலாமா? தங்கத்துல எப்படி நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றோமோ அது மாதிரி வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றதுக்கான வழிகள் இருக்கா மேம்? இருக்கு. இப்போ நார்மல் நம்ம தங்கம் வாங்குறதுக்கே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வெள்ளியிலையுமே அவைலபிள் இருக்கு. இப்போ சில்வர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்தா ரொம்ப கம்மி, தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மி. இன்னொன்று அது அண்டர் வேல்யூல இருக்கு. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா தங்கத்தை பார்க்குறாப்லேயே நம்ம வந்து சில்வரையும் நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்க நிலையில சாமானிய மக்கள்லாம் நம்மளால தங்கம் வாங்க முடியுமா, தங்கத்துல ஒரு பொருள் போட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல மத்திய அரசு இந்த 9 கேரட் கோல்டுக்கு வந்து ISI முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்போ ஏழைகளும் தங்கம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த 9 கேரட் கோல்டு குறித்து மக்களுக்கு அதிக விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. இதை பற்றி மக்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன மேம்? இப்போ இந்த கோல்டு பொறுத்த வரைக்கும் இந்த 9 கேரட் கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஆபரண தங்கமா, ஒரு ஆர்னமெண்டல் யூஸ்க்காக எனக்கு வேணும், நான் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும், நான் அதுதான் எனக்கு வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக அதை வாங்கி அவங்க வந்து ரெகுலர் யூஸ்க்காக ஒரு ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம். பட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது குறைஞ்ச விலையில இருக்கு, ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு, யார் வேணா வாங்கலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரீசேல் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் ரீசேல் எடுத்துக்கிறாங்க. இதை வந்து அடகு வைக்கவும் முடியாது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த 9 கேரட்டை நம்ம பார்க்க முடியாது. நம்ம யூஸ் பண்றதுக்கு டெய்லி யூசேஜுக்கான ஒரு விஷயமா வேணா இதை நம்ம பார்த்துக்கலாமே தவிர இதை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம சூஸ் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம அந்த 22 பியூர் கோல்டு இல்லை ஆர்னமெண்டல் அப்படின்னாலுமே மேக்சிமம் அதுக்கு போறது தான் நல்லது. இதை விட இப்போ 22 கேரட் கோல்டு இல்லை 916 இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதை தாண்டி கோல்டுல வந்து பல வகை இருக்கு, பிசிக்கல் கோல்டு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இதுல எந்த மாதிரியான கோல்டுலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மேம்? இப்போ நார்மல் இப்போ கோல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எந்த அளவு நான் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வரைமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க யூசேஜுக்கு, அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவங்க யூசேஜுக்கோ இல்லை அவங்க குழந்தைங்களுக்கான யூசேஜுக்காகவோ நம்ம தங்கம் வாங்குறது நல்லது. இதை வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டை நான் சொல்கிறேன், ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறோன்னா நம்ம யூசேஜஸ்க்கு வாங்குறது நல்லது. இதுவே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக போகிறேன் அப்படின்னா அதை போய் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கடையில் போய் ஒரு கோல்டு வாங்குறதுங்கிறது ஒரு அட்வைசபிள் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா அங்கே செய்கூலி சேதாரம் எல்லாமே அதோட சேர்ந்து வரும். அதுக்கு பதிலாக இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. கோல்டு ஃபண்ட் இருக்குது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, அது இல்லாமல் சாவரின் கோல்டு பாண்ட் இருக்குது, அது இல்லாமல் கோல்டு ETF இருக்குது, அதில் கோல்டு பீஸ் இருக்குது, சில்வர்
சில்வர் பீஸ், இது எல்லாமே இருக்கு. இது எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ப்ரைஸை தான் வந்து ட்ராக் பண்ணி அதில் தான் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டுலேயே போய் நம்ம டம்ப் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுவுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல தான் கோல்டோட ப்ரைஸோட ஹைக் எல்லாமே இதுலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நமக்கு தேவைக்கு மட்டும் நகை தனியாக வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு கோல்டு போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டாக இல்லாமல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு பீஸ், கோல்டு ETF, சாவரின் கோல்டு பாண்ட் இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப நல்ல பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்படி தங்கத்துல நம்ம முதலீடுகள் செய்யறதுக்குலாம் ஏதாவது அளவுக்குள் இருக்கா மேம்? இவ்வளவுதான் தங்கத்துல பண்ணணும், இதை தவிர வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது மேம். இப்போ தங்கத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நார்மல் இதில் நான் ஃபிசிக்கல் கோல்டை நான் கொண்டு வரல, அது உங்கள் தேவைக்கு வாங்கிக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு 10%லேருந்து 15% உங்களோட அந்த கோல்டு அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஏன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. அதனால கோல்டு அப்படிங்கும்போது ஒரு 10லேருந்து 15%. ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக கோல்டு ரேட் வந்து நிறைய இடத்துல டிஃபர் ஆகுது. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரி டிஃபர் ஆகுது. பாதி பேர் என்ன சொல்றாங்க, கோல்டு ரேட் ஏறுங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து இதை இறங்கும், JP மார்கன்லாம் இறங்கும் அப்படின்னே சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட ஒப்பீனியன் இதில் கலந்துருக்கு. பட் கடைசியில் நம்ம எடுக்கிறது தான் டிசிஷன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட கடைசி டிசிஷனாக இருக்கும். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் 10லேருந்து 15% இன்வெஸ்ட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். நாடுகளுக்கு இடையே வந்து இந்த தங்கம் விலை வித்தியாசப்படுது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு ஒரு சிறந்த நாடுன்னா துபாய் தான் சொல்லுவாங்க. ஒரு சீப்பஸ்ட் கண்ட்ரி, டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. துபாயில மட்டும் ஏன் தங்க விலை குறைவா இருக்கு மேம்? துபாய் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அந்த நேம் கேட்டாலே டாக்ஸ் ஃப்ரீ ஹெவன், நீங்களே சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த கோல்டோட ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் இருக்காது. ஸோ நாங்கள் டேக்ஸுமே ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ரேட் அப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தா கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது, அது இல்லாமல் GST இருக்குது கோல்டுக்கு. ஸோ இதெல்லாமும் இருக்கிறதுனால அந்த கோல்டு ப்ரைஸ் ஒவ்வொரு கண்ட்ரியோட ஒரு டேக்ஸோட பர்பஸ்க்காகவும் அவங்க எவ்வளோ அதுக்காக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இடையில இந்த தங்கத்துக்கான ஒரு மதிப்பும் சரி அந்த காசும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ GST விலை குறைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இது எந்தெந்த பொருட்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றது சாமானிய மக்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம தங்கம் குறித்து பேசுறதுனால தங்கத்திற்கும் இந்த GST விலை குறைப்புன்றது அப்ளிகபிள் ஆகுமா மேம்? இங்கே GST பொறுத்த வரைக்கும் 5% அப்புறம் 18% 2 ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க மற்ற பொருட்களுக்கு. தங்கத்துக்கு ஆல்ரெடி இருக்கிறதே 3%. ஆல்ரெடி தங்கத்துக்கு கம்மியாக தான் இருக்குது GST. அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை. இப்போவும் தங்கத்துக்கு 3% GST அப்ளிகபிள் ஆகும். சேமிப்பு குறித்தும் தங்கத்தின் அந்த விலையேற்றம் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.